அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்காக தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 3,28,280 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். இதேபோல் ஏழை மாணவர்களும் பயனடையும் விதமாக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் வாங்கிக் கொள்வதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கோவையில் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிகளில் சேரும் 3,28,000 மாணவர்கள் பயனடைய உள்ளனர். நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கென தமிழ்நாடு அரசு 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.